ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டன் பாக்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கை நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் வருது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது கிராஃப்ட் பேப்பர் தான். அந்த கிராஃப்ட் பேப்பர் வந்து என்ன குவாலிட்டி, எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஈரத்தை உள்வாங்கக்கூடியது அப்படின்ற தன்மையெல்லாம் பொறுத்து தான் அந்த கிராஃப்ட் பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃப்ட் பேப்பரோட ஜிஎஸ்எம் அப்படின்னு பார்த்தோம்னா 90 GSMல இருந்து 300 GSM வரைக்கும் ஹையஸ்டாக இருக்குது. இந்த கிராஃப்ட் பேப்பரோட பஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்றது வந்து 12 BF அப்படின்றதுலேருந்து 32 BF வரைக்கும் ஹையஸ்டாக இருக்குது. காப் அப்படின்றது அந்த பேப்பர் வந்து எவ்வளோ ஈரத்தை உள்வாங்கும் அப்படின்றதான் காப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பர் வந்து இவ்வளோ ஈரம் தான் உள்வாங்கணும் அப்படின்னா தான் இந்த பாக்ஸை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி குவாலிட்டி ஆஃப் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமருக்காண்டி காட்டன் பாக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து நம்ம காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் பாஸ் ஆகி ஒரு பாக்ஸாக ரெடி ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த கார்கேஷன் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்கேஷன் மெஷின்னா ஒரு பேப்பரை வந்து ஒரு 2 ply லைனராக நம்ம கண்டி தரும். இந்த கார்கேஷன் மெஷினில் இருக்கக்கூடிய ரோலரோட சைஸை பொறுத்து தான் ரீல்ஸ் வாங்குவாங்க. அதாவது பேப்பர் ரீல்ஸ் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது வந்து 62 inch வரைக்கும் ஹையஸ்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரீல் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மெஷினில் இன்புட்டாக கொடுப்பாங்க. அப்படி இன்புட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ரீல் ஸ்டாண்டில் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த ரீல் வந்து ஒன்று ஃப்ளூட் ரீலும் ஒன்று வந்து பேக்கிங் ரீலும் சேர்ந்து நமக்கு ஒரு 2 ply லைனராக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த இடத்துல இந்த 2 ply லைனரை வந்து ஒரு கட்டிங் மிஷினில் இன்புட்டாக கொடுப்பாங்க. அந்த கட்டிங் மிஷினில் இன்புட்டாக தரும்போது இப்போ அந்த 2 ply லைனரை எனக்கு இத்தனை இன்ச்சஸில் நான் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட்டிங் வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி செட்டிங் வச்சு நமக்கு தேவையான இன்ச்சில் அதை கட் பண்ணி தனியாக ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேஸான இந்த 2 ply லைனர் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு. காட்டன் பாக்ஸில் வந்து 3 ply பாக்ஸு, 5 ply பாக்ஸு, 7 ply பாக்ஸு, ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9 ply பாக்ஸ் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவாங்க. அதாவது கஸ்டமர் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பாக்ஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவாங்க. நமக்கு அந்த ஃபஸ்ட்டு மெயின் வந்து கார்கேஷன்லேருந்து அவுட்புட் வர்றது வந்து ஜஸ்ட் ஃபார் 2 ply லைனர். இப்போ வந்து இந்த 2 ply லைனரை வச்சு இப்போ 3 ply பாக்ஸ் ரெடி பண்ணணுமா, 5 ply பாக்ஸ் ரெடி பண்ணணுமா, 7 ply பாக்ஸ் ரெடி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம மீடியமாக ஒரு 5 ply பாக்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்குருவோம். 5 ply பாக்ஸ்ன்னு அப்படின்னும்போது ஒரு 2 ply லைனர் இன்னொரு 2 ply லைனர் சேரும்போது நமக்கு அது வந்து 4 ply லைனராக நமக்கு கிடைக்கிது. இந்த இன்னொரு பிளை வந்து ஜஸ்ட் ஃபார் பேப்பர் கட்டிங் மெஷின் ஒன்று இருக்கும். அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக ஒரே ஒரு ரீல் மட்டும்தான் தருவாங்க. இப்போ நம்ம 2 ply லைனரில் எத்தனை இன்ச்சஸில் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 5 ply பாக்ஸ் அப்படின்னும் போது ஒரு 4 plyக்கு ஒரு பேப்பர் தான் வரும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி எத்தனை குவான்டிட்டி அப்படின்றத மெஷர் பண்ணி எத்தனை இன்ச்சஸில் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர் கட்டிங் மெஷினில் இன்புட் தந்து அந்த பேப்பர்ஸை ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் மிஷின், அதாவது க்ளூ கம் பேஸ்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷின் மூலமாக தான் நம்ம அந்த 5 ply பாக்ஸுக்கு தேவையான 2 ply லைனர், 2 ply லைனர் அண்ட் டாப் ஆஃப் 1 பேப்பர் இதை மூணையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. இதை மூணையும் மெர்ஜ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பேஸ்டிங் மிஷின் மூலமாக கிடைக்கிற அவுட்புட் வந்து அதை ஒரு போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டை வச்சு தான் நமக்கு தேவையான பாக்ஸோட சைஸை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரோட்டரி மிஷின், அதாவது இந்த ரோட்டரி மிஷினில் நம்ம செஞ்சு வச்ச அந்த போர்டை வந்து இன்புட்டாக தரப்போகிறோம். அந்த போர்டை இன்புட்டாக தரும்போது வந்து நம்ம பாக்ஸுக்கு தேவையான க்ரீசிங், அதாவது பாக்ஸை வந்து நம்ம மடக்குவோம் பார்த்தீங்களா, க்ளோசிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ளோசிங் பண்ணும்போது அந்த மடக்குவோம்ல, அந்த மடங்கிறதுக்கு தேவையான க்ரீசிங்கை வந்து இந்த ரோட்டரி மிஷின் மூலமாக தான் கொடுக்க முடியும். இப்போ நமக்கு இந்த மெஷினில் இருந்து அவுட்புட்டாக நமக்கு ஒரு போர்டில் க்ரீசிங் வச்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாட்டிங் அண்ட் பிரிண்டிங் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது இந்த மிஷினில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அந்த க்ரீசிங் பண்ண போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் கஸ்டமருக்கு வந்து பாக்ஸில் பிரிண்டிங் இப்போ தேவைப்படுது அப்படின்னா அந்த பாக்ஸில் எந்த இடத்துல பிரிண்ட் அடிக்கலாம், அந்த சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்டிங் வைக்கிறது. அந்த பாக்ஸை நம்ம க்ளோசிங் பண்ணும்போது அது க்ளூ ஜாயிண்ட்டா இல்லை ஸ்டிச்சிங்கா அப்படின்றதுக்கு தேவையான ஃப்ளாப் டிஸ்டன்ஸை வைக்கிறது தேவைப்படுது. இதை பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லாட்டிங் அண்ட் பிரிண்டிங் மெஷின் தேவைப்படுது. இதில் டைப் ஆஃப் மெஷின் இருக்குது. சிங்கிள் கலர் பிரிண்டிங் மெஷின், டபுள் கலர் பிரிண்டிங் மெஷின் அப்படின்னு 2 டைப் இருக்குது இதில். இப்போ நமக்கு இந்த மெஷின்லேருந்து கிடைச்ச அவுட்புட் என்ன அப்படின்னா
நம்ம ஒரு பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தேவையான போர்டு, அதில் பிரிண்டிங்கும் அடிச்சாச்சு, ஸ்லாட்டிங் அடிச்சாச்சு, ஃப்ளாப்லேருந்து எல்லாமே நம்ம வச்சாச்சு. இப்போ அதை நம்ம எப்படி ஒரு பாக்ஸாக பண்ண போகிறோம் அப்படின்றதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸோட க்ளோசிங் வந்து கஸ்டமரோட ப்ராடக்ட்டை பொறுத்து தான் அமையும். இப்போ கஸ்டமர் வந்து லிக்விட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், இல்லது ஹார்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இப்போ லிக்விட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது கம் ஜாயிண்ட்டில் க்ளோசிங் பண்ணி தருவாங்க. இப்போ ஹார்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது அது ஒரு ஸ்டிச்சிங் மிஷின் மூலமாக அதை ஸ்டிச் பண்ணி தருவாங்க. இது மூலமாக நமக்கு ஒரு பாக்ஸோட க்ளோசிங் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2 ply லைனர் மேக் பண்ணி அதை ஒரு 5 ply பாக்ஸாக நம்ம மெர்ஜ் பண்ணி அதை நம்ம க்ரீசிங் வச்சு அதை போர்டுலேருந்து நம்ம அதை க்ளோசிங்காக ஒரு பாக்ஸாக ரெடி பண்ணி இருக்கோம். இப்போ வந்து இந்த 5 ply பாக்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ஸ்லாட்டிங் பிரிண்டிங் மெஷினில் விட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு இன்னொரு மெஷின் இருக்குது, அதுக்கு பேர் தான் பிளாட்டன் டை பஞ்சிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு டை மேக்கர் அப்படின்ற கஸ்டமர் மூலயமா நம்ம ஒரு டை மேக் பண்ணுவோம். அந்த பாக்ஸுக்கு தேவையான மாதிரி ஒரு டை மேக் பண்ணுவோம். அந்த டையில் அந்த சின்ன சின்ன பாக்ஸ் ஸ்லைஸாக எத்தனை பாக்ஸ் அந்த போர்டை நம்ம மட்டும் நம்ம இன்புட்டாக வச்சா போதும், நமக்கு தேவையான பாக்ஸை அந்த டையை நம்ம கட் பண்ணி தந்துடும். இதில் எப்படி நம்ம பிரிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ நம்ம 5 plyயாக மெர்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 ply லைனர் 2 ply லைனர் போக நம்ம டாப் சீட்னு சொல்லி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த டாப் சீட்டை நம்ம 2 ply லைனரோட மெர்ஜ் பண்ணா முன்னாடியே பிரிண்ட் அடிச்சுருவாங்க. பிரிண்ட் அடிச்சுட்டு இப்போ இந்த 2 ply லைனர் பிரிண்டோட இருக்கிற சீட் இதை சேர்த்து மெர்ஜ் பண்ணும்போது 5 ply போர்டாக நமக்கு கிடைச்சிரும். இந்த 5 ply போர்டை தூக்கி நம்ம அப்படியே அந்த டை பஞ்சிங் மிஷின் வச்சோம்னா டைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி தந்துடும் பாக்ஸை. இந்த 5 ply போர்டை வந்து நம்ம டை பஞ்சிங் மிஷினில் இன்புட்டில் தரப்போகிறோம். அப்படி தரும்போது அது நமக்கு தேவையான பாக்ஸை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நமக்கு ஸ்லாட்டிங் வித் ஃப்ளாப்போட தரும். அதாவது ஸ்லாட்டிங் பிரிண்டர் மிஷின் என்ன வேலை பண்ணுச்சோ அதை அப்படியே இது ஸ்மால் சைஸ் பாக்ஸை மட்டும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின்லையும் அதே மாதிரி தான் க்ளோசிங், கஸ்டமரோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளோசிங் ஸ்டிச்சிங் ஜாயிண்ட்டா இல்லை கம் ஜாயிண்ட்டா அப்படின்றத பொறுத்து நம்ம க்ளோசிங் பண்ணி தருவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு 5 ply பாக்ஸ் வித் பிரிண்டோட நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பாக்ஸை நம்ம கஸ்டமருக்கு வந்து அனுப்பணும். கஸ்டமருக்கு அனுப்பும்போது இப்போ அவங்களுக்கு 5 பாக்ஸாக பேக் பண்ணி தரலாம், இல்லை 10 பாக்ஸாக பேக் பண்ணி தரலாம். அந்த மாதிரி பேக் பண்ணி அதுக்கு மேலே பண்டல் போட சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பண்டல் மாதிரி போட்டு ரெடி பண்ணி அந்த பாக்ஸை வந்து அவங்க இடத்துக்கே போய் சப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி தான் ஒரு காட்டன் பாக்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக மேக் பண்ணி கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த காட்டன் பாக்ஸை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ் வரும், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து இந்த பாக்ஸ் கேட்கும்போது இந்த பாக்ஸில் வந்து இவ்வளோதான் மாய்ச்சர் இருக்கணும், எனக்கு இதை இவ்வளோ ட்ரை பண்ணி தரணும், எனக்கு இந்த குவாலிட்டியில் இந்த பாக்ஸ் வரணும் ட்ரை பண்ணால் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் பாக்ஸை வந்து ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ப்ராசஸுமே நீங்கள் மெஷின் பை மெஷினாக பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் லாஸ்ட்டை வந்து இது ஒரு மேன் ஒர்க்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் எல்லா ஒரு 1000 2000 டக்குன்னு காய போட்டு ட்ரை பண்ணி எடுத்து இப்போ 10,000 20,000 பாக்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குறீங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர் ரீல்ஸ், அந்த பேப்பர் ரீல்ஸில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வச்சு நீங்கள் பாக்ஸாக மேக் பண்ணுறீங்க. அந்த பாக்ஸாக மேக் பண்ணும்போது லாஸ்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்படின்றது தனித்தனியாக வரும் பார்த்தீங்களா. அந்த வேஸ்டேஜ் ஆஃப் பேப்பர் வந்து உங்களுக்கு அந்த பேப்பருக்குன்னு தனி ரேட் இருக்குது. அந்த வேஸ்ட் ஆஃப் பேப்பரோட வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு அது தனி ரேட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ரீயூசபிள் பேப்பர்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பேப்பர் ரீல்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட்டே இருக்காது. அதில் கொஞ்சம் வேஸ்டேஜ்லேருந்தும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கலாம். இதுதான் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அட்வான்டேஜ். இப்போ நல்லா யோசிங்க, இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வின்டர் சீசன் அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ரொம்ப லோவாகவே இருக்கும். எல்லாம் யோசித்து இந்த பிஸ்னஸை பண்ணால் எப்படி பண்ணலாம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.